கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோ தான் வந்திருக்கு. ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கார்த்தி ரேவதி 2 பேருமே ஒரு வழியாக ஏற்காட்டுக்கு ரூமில் போய் ரீச் ஆயிடுறாங்க. மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வரத்துக்கு முன்னாடியே போய் ஆகணும்னு அவங்களும் ஒரு ரூமை புக் பண்ணி அங்கே போய் இருக்காங்க. ரூம் டெக்கரேஷனை ரேவதி உள்ளே போனோடனே பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ராஜாவை கண்டபடி திட்டுறாங்க. என்ன இதெல்லாம் உன்னோட வேலை தானே? எதுக்கு இந்த ரூமில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்க? அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளேயே பிளான் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்ததே விருப்பம் இல்லாமல் வந்தது. உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ராஜா நான் இதை செய்யவே இல்லை, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, யார் பண்ணானே எனக்கு தெரியாது அப்படின்னோடனே ரேவதி ரொம்ப நடிக்காத, இப்படி நடிச்சு தான் நீ ஏமாற்றிக்கிட்டு இருக்கங்கிறது எனக்கு தெரியாத அப்படின்னோடனே என்ன இதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் உங்களுக்காக வேறு ரூம் கீ வேணால் வாங்கிட்டு நான் போய் அந்த ரூமில் தங்கிக்கிறேன், நீங்கள் இங்கே நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்னோடனே அதை முதல்ல செய்ய அப்படின்னோடனே கார்த்தி ரூம் சாவி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ரிசப்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே போய் கேட்டோன்னே இது முன்னாடியே புக் பண்ணணும், இப்போ எல்லா ரூமுமே ஆள் இருக்காங்க, யாருமே வெக்கேட் ஆகலை, அதனால் இப்போ எந்த ரூமும் அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ரிசப்ஷனில் பேசிகிட்டு இருக்க கார்த்தி அவர் வரத்துக்குள்ளேயே மாயா ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கேவும் க்ரீட்டிங் கார்டும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. ரேவதி கிட்ட கொண்டு அந்த நபர் கொடுப்பாரு. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க, யார் கொடுக்க சொன்னா அப்படின்னு கேட்டோன்னே உங்கள் ஹஸ்பண்ட் ராஜா தான் உங்களுக்காக இதை கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க ரேவதி. வரட்டும், இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக என்ன இது சாவியும் கிடைக்கல வேறு ரூமும். இப்போ ரேவதி கிட்ட என்ன பதில் சொல்கிறது? ஏற்கனவே ரொம்ப டென்ஷனாக கத்திக்கிட்டு இருக்கா, இதை வேற சொன்னால் இன்னமும் நம்ம மேலே பழியை தான் போடுவா, எப்படியாவது சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரூமுக்கு வந்துட்டுருக்காரு. ரூமில் பார்த்தோன்னே ரேவதி இதெல்லாம் என்ன போன் வேலை தானே அப்படின்னோடனே இதெல்லாம் நான் ஒன்றும் வாங்கி தரல, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உனக்கு நான் க்ரீட்டிங் கார்டோ பொக்கேவே எதுவுமே நான் கொடுக்கலையே, நான் ரூம் சாவி வாங்க தான் போனேன் அப்படின்னோடனே நீ கொடுத்ததா தான் உன் ஆள் கொடுத்துட்டு போனான், இப்போ தான் அதுவும் உன் பேரை தான் சொல்லிட்டு போனாங்க, அப்புறம் எப்படி நீ கொடுக்காம அவர் கொடுத்துருப்பாரு, இது என்ன அவருக்கு கொடுக்கணுன்னு என்ன அவசியமா, அவராவா செய்கிறாரு, எல்லாம் உன்னோட வேலை தான், ஆனால் என்கிட்ட நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி ரேவதி சத்தம் போடுறாங்க. உடனே ராஜாவுக்கு டவுட் வருது. என்ன நம்ம இப்போ தான் கீழே போனோம், அதுக்கிட்டையும் ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க, யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பா, கண்டிப்பாக ஹோட்டலில் உள்ளவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, வேறு யாராவது வெளியிலேருந்து தான் பண்ணியிருக்கணும், நமக்கு இந்த மாதிரி பண்ணுற ஒரே ஆள் மாயா மட்டும்தான், ஒருவேளை மாயா இங்கே வந்திருப்பாங்களோ என்னன்னு நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கணும், மாயா மட்டும் வந்திருந்தா இன்னமும் பெரும் பெரும் பிரச்சனைலாம் வரும், அதுலேருந்து எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே நீங்கள் மேலே படுத்துக்கோங்க பெட்டில், நான் கீழே வழக்கம் போல் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாய் போட்டு படுத்துக்கிறாரு. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.